me. வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புத்தாண்டு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ராட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். विजय दिन आने वाला चर्च के साथ आप लोग को सब आने वाला को स्वागत करते हैं यीशु मसीह के नाम से. இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். अच्छा समय में हम लोग आए हैं. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. परमेश्वर आप लोग को एक एक जन के पास बातचीत करेंगे. நான் ஒரு வேத பகுதி முதலாவது உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். आपके लिए एक वचन के पढ़ेंगे. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். होशेया की दीर्घदर्शी का किताब 14 अध्याय 4 से 7 तक. 5 லிருந்து 7 வரைக்கும் வாசிங்க. होशे भविष्यवाणी का किताब 14:5 to 7. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். ஹிந்தி யாராவது படிக்கிறதுனா படிங்க. மைக் கொடுங்க, மைக் ப்ளீஸ் ஹேவ் யுவர் மைக். मैं उनकी भटक जाने की आदत को दूर करूंगा, मैं सेत में उनसे प्रेम करूंगा, क्योंकि मेरा क्रोध उन पर से उतर गया है. मैं इजराइल के लिए ओस के समान हूँगा. मैं वह शोषण की नाई फूले फलेंगे और लबालोन के नाई जड़ फैलाएंगे. उसकी जड़ से पौधे फूटकर निकलेंगे. उसकी शोभा जलपाई की सी और उसकी सुगंध लाबालोन की सी होगी. जो उसकी छाया में बैठेंगे वे अन्न के नाई बढ़ेंगे. वे दाखलता की नई फूले फलेंगे, दाखलता के नाई फूले फलेंगे और उसकी कीर्ति लाबालोन के दाखमधु की सी होगी. ஹல்லேலூயா. हालेलुया. அவர்கள் இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய கடைசி அத்தியாயத்திற்கு நாம் அத்தியாயம் தான் இந்த 14வது அதிகாரம். होशे भविष्यवाणी कहता है 16 अध्याय में 4वां वचन में. இந்த ஓசியா புஸ்தகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கர்த்தரை விட்டு அவர்கள் வேறு தெய்வங்களை பின்பற்றுகிறார்கள். होशे किताब पूरा हम लोग को देखने के समय परमेश्वर के लोग परमेश्वर के छोड़कर रखता है. அவர்களுக்கு அதற்கான ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். परमेश्वर उनको न्याय करने के करता है. ஆனா இந்த புஸ்தகத்தினுடைய முடிவுல பார்க்கும் பொழுது வெறும் தேவனுடைய கோபாக்கினையோடு அந்த புஸ்தகம் முடியாமல் கர்த்தர் அவர்களை மீட்டெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல वो अंत में हम लोग को देख रहे हैं परमेश्वर का क्रोध उनको ऊपर नहीं रखा है, उसको अच्छा जगह में ले आता है. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். मैं उनकी पटक जाने की आदत के दूर करूंगा. நான் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன். 4வது வசனத்துல நாம் அப்படி வாசிக்கிறோம். मैं सेत में उनसे प्रेम करूंगा. பாருங்கள், இந்த இடத்துல நாம பார்க்கும்பொழுது சீர்கேட்டை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். क्योंकि मेरा क्रोध उन पर से उतर गया है. பாருங்கள், நாம் இந்த 2026ஆம் ஆண்டுல நாம் நுழைந்திருக்கிறோம். अभी हम लोग को 2026 में आए हैं. 2025ஆம் ஆண்டு பல நினைவுகளை நம்மிடத்துல விட்டு சென்றிருக்கிறது. 25 साल में हम लोग को क्या क्या सोचते हैं सब छोड़कर हम लोग பல நேரங்களில் கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். सारे संकट में परमेश्वर मदद किया है. பல நேரங்களில் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். परमेश्वर हम लोग को नीचे गिरने वालों को उठाया है. 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர் பலரை குணமாக்கி இருக்கிறார்.
हम लोग को बीमार में कौन कौन थे, परमेश्वर हम लोग को चंगा किया है। பல நேரங்கள் இக்கட்டான தருணத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். संकट के समय परमेश्वर हम लोग को संभाला है। ஆனாலும் இந்த 365 நாட்களும் கிடையாது, சில பல பிரச்சனைகளும் நமக்கு இருந்திருக்கு. साल पूरा 365 डेज भी परमेश्वर हम लोग को मदद किया है। ஆனா ஒரு சில நாட்கள்ல நமக்கு கஷ்டமும் வந்திருக்கு. लेकिन हम लोग को संकट भी बहुत आया है। இன்னும் சில காரியங்கள் முடிக்காம இருக்கும். सब कुछ हम लोग को भलाई नहीं हुआ है। 2025ல நம்ம அதை தொடங்கி இருக்கிறோம். अ, 2025ல சில விஷயங்களை தொடங்கி இருக்கிறோம். हम लोग को शुरू किए हैं 25 में, ஆனா இன்னும் முடியல அது. लेकिन अंत नहीं हुआ है। அதுக்குள்ள 2026க்கு வந்திருக்கிறோம். नया 26 आ गया। பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம என்ன பண்றதுன்னே நமக்கு தெரியாம இருந்திருக்கு. ज्यादा समय में हम लोग को क्या करेंगे ऐसे ही सोचते हैं। ஆனா இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகிறது? लेकिन 2026 में परमेश्वर कैसा हम लोग के साथ கர்த்தர் சொல்றாரு, என் கோபம் உங்களை விட்டு நீங்கிட்டுன்ற. मैं क्रोध आपको छोड़ गया, उतर உங்களை गया விட்டு है। உங்களை விட்டு நீங்கிட்டு அப்படிங்கிறார். मेरा क्रोध उनको उन पर से उतर गया है, நீங்கிட்டுறது மொத்தம் நீங்கிட்டு. उतर गया है। சில விஷயம் நடக்காத போது, சில வியாதிகள் வரும்பொழுது, சில குறைவுகள் ஏற்படும் போது நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாரு. हम लोग सोचते हैं परमेश्वर हमेशा हम लोग ऊपर क्रोध में रहता है। பல நேரங்கள்ல பிரச்சனைகள் வரும்போது நான் என்ன தப்பு செஞ்சனோ, என்ன பாவம் செஞ்சனோ நம்ம யோசிக்கிறோம். संकट मुसीबत आने के समय हम लोग सोचते हैं कि हम लोग क्या पाप करते हैं। பாருங்க, இன்றைக்கு பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையே கிடையாது. पाप हम लोग को प्रॉब्लम नहीं है। பாவத்துக்கான முழு தண்டனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். हम लोग को सारे पापों को यीशु मसीह अपना क्रूस में उठा लिया है। வேதம் சொல்கிறது, பாவம் ஒரு கொடுமையான வியாதியை போல பரவி கொண்டிருக்கிறது. पाप कैसा बीमार बढ़ता है वैसे ही जाता है। ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லுகிறது. रोमियो किताब 3:3 में वचन बोलता है, सारे लोग पाप कर कर मर जाते हैं। எல்லாரும் தேவ மகிமையற்றார்கள், ஒரு ஆள் கூட நீதிமான் ஒருவன் கூட இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. सारे लोग पाप किया है, எல்லாரும் தேவ மகிமை இழந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. सब लोग परमेश्वर का महिमा से निकले हैं। ஒரு ஆள் கூட நீதிமான் கிடையாது. एक जन भी नीतिमान नहीं है। कोई धर्मी नहीं, एक भी नहीं, कोई समझदार नहीं, कोई परमेश्वर का खोजने वाला नहीं, தேவனை தேடுகிறவன் ஒருவன் கூட இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर को खोजने वाला एक भी नहीं है, कोई भी नहीं है, एक धर्मी भी नहीं So, है। பாவம் ஒரு வியாதியை போல எல்லாரும் பற்றி பிடித்து விட்டது. पाप बीमार के समान पकड़ गया है हम लोग। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல என்றைக்கு வந்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினாரோ, यीशु मसीह दुनिया में आया है, अपना खून को बहाकर हम लोग को चुन लिया है। அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்து இருக்கிறார். वो अपना खून बहाकर हम लोग को चुन लिया है। அந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடித்தாகி விட்டது. वो हम लोग को बीमार का दवा दवा बीमार का दवा मिल गया है। மருந்து கண்டுபிடிச்சாச்சு, दवा मिल गया, இனி அந்த வியாதி பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. इसलिए हम लोग को बीमार से डरना नहीं है। அந்த மருந்து எடுத்தா போதும், வியாதி சரியாயிடும். वो यीशु मसीह को हम लोग को पकड़ेंगे तो सब बीमार चले जाता है। ஆகவேதான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். इसलिए परमेश्वर बोलता है अपना सेद मेत को हम छुड़ाया है। அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் சொன்னா அவருடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னிப்பேன். அதனால தான் அவர் சொல்றாரு அடுத்த வார்த்தையில, நான் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். क्योंकि मेरा क्रोध उन पर से उतर गया है, மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று சொல்லுகிறார். मैं सेत मन से उनसे प्रेम करूंगा। அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். मैं उनकी पटक जाने से आदत को दूर करूंगा। எவ்வளவு அற்புதமா சொல்லி இருக்கிறார் பாருங்க, மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். சும்மா வெளியே நான் சிநேகிக்கிற மாதிரி இருந்துட்டு உங்களை எல்லாம் வந்து வேற எதுவும் பண்ண மாட்டேன், மனப்பூர்வமாய் நான் சிநேகிப்பேன் உங்களை. मैं से उनको प्रेम करूंगा। அது மட்டும் கிடையாது, என்னுடைய கோபத்தை உங்களை விட்டு
நீங்கிட்டுன்னு சொல்றாரு. मेरा क्रोध उन पर से उतर गया है। அன்பு செலுத்துறாரு, கோபத்தை எடுத்துட்டாரு. मैं प्रेम करता हूँ। இதை நீங்க இன்றைக்கு விளங்கி கொள்ள வேண்டும். आप लोग को समझना चाहिए, நீங்க என்ன செஞ்சிருந்தாலும் சரி, आप क्या कितना पाप करेंगे भी கர்த்தர் அதை குணமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर उसमें से छुटकारा देने के लिए 2025 இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். 25 में क्या क्या आप लोग को खोए हैं, सब आशीर्वाद नया साल में आप लोग को मिल जाएंगे। 2025 தடைப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். वो 25 में क्या क्या आप लोग को नहीं मिला है, वो ही सब नया साल में அதற்கு सब आपको- அதற்கு நாம் நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்த வேண்டும். हम लोग को मन को तैयार करना है। கர்த்தரின் பாவத்தை மன்னித்திருக்கிறார், परमेश्वर मेरा पाप को क्षमा किया है, என்னை மனப்பூர்வமா சிநேகிக்கிறார், पूरा मन से हम लोग के पास प्रेम करता है, கோபத்தை என்னை விட்டு நீக்கி இருக்கிறார். अपना क्रोध को दूर किया है। हम எல்லாம் கரங்களை ஒருத்தி சொல்லுவோம், கர்த்தர் என்னை करते रहने ரட்சித்திருக்கிறார். परमेश्वर मुझे प्रेम किया है। கர்த்தர் என்ன மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார். परमेश्वर हम लोग को पूरा मन से दिल से प्रेम करता है। அப்புறம் அவருடைய கோபத்தை என்னை விட்டு நீக்கி இருக்கிறார். उसको क्रोध हम लोग से दूर किया है। என்ன எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. கோபமே கிடையாது, அவர் உங்க மேல கோபம் இல்ல, ஆனா அன்பாய் இருக்கிறார் உங்க மேல. आप लोग के पास प्रेम करता है, प्रेमी परमेश्वर है। அப்புறம் இங்க இந்த வேத புஸ்தகம் சொல்ற ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இது வந்து ஃப்ரீ, யாரும் எதுவுமே பைசா செலுத்த வேண்டியதில்லை, எல்லாமே வந்து இலவசமாய் நமக்கு வந்து கிடைக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். रोमियम 5:8 में परमेश्वर बोलता है अपना वचन के अनुसार, परंतु परमेश्वर हम पर अपने प्रेम की भलाई उनसे इस रीति से प्रकट करता है कि जब हम पापी ही थे तभी मसीह हमारे लिए मरा। என்ன ஒரு அன்பு பாருங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க जब பண்ணுது. हम पापी होते तभी परमेश्वर मसीह हम लोग के लिए मरा है। நான் இந்தியில வாசிக்கிறேன், நான் வாசிக்க விரும்புறேன். परंतु परमेश्वर हम पर अपने प्रेम की भलाई इस रीति से प्रकट करता है कि जब हम पापी ही थे तभी मसीह हमारे लिए मरा। हेलो, हम पापी ही थे, हम लोग को तभी मसीह हमारे लिए मरा. பாவிகளை இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரிச்சிருக்கிறார். இப்ப நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். अभी हम लोग को उनको बच्चे हैं, அவரால நாம் பிறந்து இருக்கிறோம். उनसे हम लोग उत्पन्न हुए। இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் மனப்பூர்வமா என்னிடத்துல அன்பா இருக்கிறார். वो पूरा मन से दिल से हम लोग पास प्रेम करता है। நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்ம ஏதாவது நல்லது செஞ்சா, சர்ச்சுக்கு வந்தா, பைபிள் வாசிச்சா, ஜெபம் பண்ணாக்கா அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, பைபிள் வாசிக்கலைன்னா நம்ம மேல கோபமா இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, மனப்பூர்வமாய் அன்பா இருக்கிறார். हम लोग सोचते हैं चर्च आते हैं, बाइबल पढ़ते हैं, इसलिए प्रेम करता है। whether you read Bible or whether you pray or not, whether you read your Bible or not, God is love. God loves you so much. हम लोग बाइबल पढ़ते हैं, नहीं करते हैं भी, लेकिन परमेश्वर हम लोग पास प्रेम करता है। நீங்க என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறார். எப்படி மனப்பூர்வமா அன்பு செலுத்துகிறார் உங்க மேல. वो आप लोग को भलाई करते हैं, नहीं करते हैं भी, परमेश्वर आप लोग को पास प्रेम करता है। கோபத்தை உங்களை விட்டு நீக்கி இருக்கிறார். उनको क्रोध आपसे निकल गया। அது மட்டும் இல்ல, இப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, இனிமேல் இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன். अभी परमेश्वर बोलता है इस्राएल लोगों को हम ओस के समान रखेंगे, பனியை போல இருப்பேன். ओस के समान रखेंगे। பனி வந்து பாத்தீங்கன்னா எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அது சைலண்டா குவைட்டா வருது. பனி தினந்தோறும் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெதுவா வருது. பனி வரதே நமக்கு தெரியாது. அப்ப 3 விஷயம், பனி நம்ம டெய்லி வருது, ஜென்டலா வருது, குவைட்டா வருது. வரதே யாருக்கும் தெரியுதே கிடையாது. वो ओस कब गिरता है आप लोग को नहीं मालूम, कहाँ पर गिरता है नहीं मालूम, लेकिन अभी सांद से ऐसे ही रहता है देखने के समान। वैसे ही परमेश्वर का आशीर्वाद हम लोग को ऊपर रखेंगे। ஆகவே அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல நான் இருப்பேன். इसलिए परमेश्वर कहता है हम ओस के समान रखेंगे इसराइल लोग। இந்த பனின்றது வந்து என்னன்னா, அந்த காலத்துல வந்து இந்த பனி வந்து எப்படின்னா பூமியை நனைக்குது. பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது. वो भूमि पर गिरता है और फूलने के फैलने के लिए मदद करता है। ஜென்டலா வருது, குவைட்டா வருது,
वो सांद से आता है, டெய்லி வருது. रोज आता है। தொடர்ந்து அது வந்து பூமியை நனைத்து மனுஷனுக்கு விளைச்சலை கொடுக்கிறதா இருக்கிறது. वो पौधों फूट कर निकलने के लिए मदद करता है। இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தினந்தோறும் உன்னை நான் நேசிப்பேன், தினந்தோறும் உன்னிடத்துல ஜென்ட்லா நான் வருவேன், ஒவ்வொரு நாளும் நாள் தவறாம என்னுடைய கிருபையை உன்னிடத்துல காண்பிப்பேன் என்று அவர் சொல்றார். इसलिए परमेश्वर बोलता है रोज आप लोग के पास आते हैं, रोज आप लोग को मदद करते हैं, रोज आशीष आशीष करते हैं बोलता है। இந்த பனியை வர வைக்கிறதுக்கு நாம ஏதாவது பண்ண முடியுமா? கிடையாது. அதுவா வருது, கடவுள் அனுப்புறாரு அங்க இருந்து பனியை. ओस कैसा रोज आता है वैसे ही परमेश्वर हम लोग को நான் आशीष। சொல்றேன் 2026 முதல் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் தயவையும் அவர் அனுப்புகிறவராய் இருக்கிறார். आज 1 तारीख जनवरी 1 तारीख से दिसंबर लास्ट तक परमेश्वर आप लोग को संभालने के लिए अच्छा है। God will send his grace and favor upon you 24/7. Each day you will be filled with God's favor and grace. ஒவ்வொரு நாளும் கிருபைனாலும் தயவுனாலும் நிரப்புகிறார். हर एक दिन परमेश्वर अपना अनुग्रह हम लोग को ऊपर ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய எஃபர்ட் கிடையாது. हम लोग को कुछ भलाई नहीं है। நாம ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த பனியை வர வைக்கல, அது வருது, டெய்லி வருது, ஜென்ட்லா வருது, குவைட்டா வருது. हम लोग को ओस के हम लोग को कुछ भी आने के लिए कुछ नहीं मदद करते हैं, அது வருது பாருங்க, தன்னால வருது. लेकिन रोज ओस आता है। கர்த்தர் அந்த கிருபை இரக்கத்தை நமக்கு அனுப்புகிறவராக இருக்கிறார். वो परमेश्वर अपना दया अनुग्रह हम लोग को ऊपर அவர் சொல்றாரு, நான் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் சொன்னாக்கா, ஃப்ரீயா, எந்த பேமெண்ட் இல்லாம, எந்த கண்டிஷனும் இல்லாம, எந்த கம்பல்ஷனும் இல்லாம, எந்த கட்டாயமும் இல்லாம நான் அவர்களை நேசிப்பேன். परमेश्वर बोलते मैं सेत में उनसे प्रेम करूंगा। आप लोग को कुछ कंडीशन नहीं है, यही करेंगे तो आशीर्वाद करेंगे, वो ही करेंगे, ऐसे ही नहीं बोलता है। அவர் நம்மளை நேசிக்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்லை. और परमेश्वर हम लोग को प्रेम करने के लिए हम लोग को आज्ञाकारी मानना है। கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆனா அவர் நேசிக்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் அவர் நேசிப்பன்ற அது தப்பு. आज्ञाकारी हम लोग को मानेंगे तो वो आशीर्वाद करेंगे, ऐसा नहीं बोलता है। கீழ்ப்படிஞ்சாதான் மனப்பூர்வமா நேசிக்கிறாருன்னா நாம அதை ஏன் பண்றோம், அதை சம்பாதிக்கிறோம். आज्ञाकारी जरूरी है, लेकिन हम लोग को परमेश्वर हम लोग को आज्ञाकारी नहीं करेंगे भी प्रेम करता है। சில நேரங்கள்ல ரட்சிக்கப்படாதவங்க பார்த்து நீ மனம் திரும்ப, அப்ப ஆண்டவர் உன்னை நேசிப்பாரு அப்படின்றோம், அதுவும் தப்பு. उद्धार नहीं करने वाला को हम लोग को देखते हैं, कैसा परमेश्वर तुमको आशीर्वाद करेंगे। When God loves us, when we were sinners, God loves us. God showed his love through his son. यीशु मसीह के द्वारा अपना प्रेम को परमेश्वर दिखाया है। அப்ப கர்த்தருடைய அன்பு எங்க இருந்து வரும்னா, அவர் எவ்வளவு நல்லவர், உண்மையுள்ளவர்ல இருந்து அந்த அன்பு பாய்ந்து வருகிறது. परमेश्वर कैसा बड़ा है, वो अपना एकलौता पुत्र को दिया है, इसलिए वो प्रेम को प्रकट करता है। இஸ்ரவேல் மக்கள் மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ்ந்து தினந்தோறும் வேதாகமத்தை வாசித்தனால அவங்க ஆசீர்வதிக்கப்படல. इसराइल लोगों को पवित्र साथ रखकर रोज बाइबल पढ़ने वाला है नहीं, அதனால கர்த்தர் வந்து அவங்களிடத்தில் அன்பு செலுத்தல. वो इसराइल लोग बहुत अच्छा वाला देख कर परमेश्वर नहीं आशीर्वाद किया है। அவர் யாரா இருக்கிறாருன்றதுல இருந்து அந்த அன்பு புறப்பட்டு வருகிறது. वो हम लोग को परमेश्वर कैसा है हम लोग को देखने के समय हम लोग को प्रेम। பாருங்க, ரெண்டு விஷயத்தை நாம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். दो कार्य आप लोग को देखते हैं। கடவுளுடைய கோபம், கர்த்தருடைய கோபம் வந்து நிரந்தரமானது கிடையாது. परमेश्वर का क्रोध निरंतर नहीं है, அது அவருடைய அன்பு தான் ரொம்ப நிரந்தரமான ஒன்றாய் இருக்கிறது. उनको प्रेम ही निरंतर है। God is merciful and he removes wrath after repentance. वो தேவன் हमें இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். மனம் திரும்பும் பொழுது அவர் கோபத்தை நீக்கி போடுகிறார். हम लोग को परमेश्वर दयालु है, हम लोग को ऊपर दया करता है। இது எதை காண்பிக்கிறன்னா, கல்வாரி சிலுவையை நமக்கு நினைவுபடுத்துகிறதா இருக்கிறது. वो क्या दिखाता है, यीशु मसीह क्रूस में कैसा मरा है, हम लोग के लिए अपना जीवन को दिया है। கல்வாரி சிலுவையில தான் தேவனுடைய கோபத்தையும் தேவனுடைய அன்பையும் ஒன்றாக நாம் அங்க சந்திக்க நேருகிறது. वो क्रूस में हम लोग को देखते हैं परमेश्वर का क्रोध और परमेश्वर का प्रेम को। கிறிஸ்துவனுடைய சிலுவை நம்மை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிற வாழ்க்கையில. वो यीशु मसीह क्रूस में कैसा उसको क्रूस हम लोग के लिए सब कुछ किया है। அவர் சொல்றாரு, இந்த நான் வந்து இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். பனி இந்த இந்த ஜீவனுக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாய் இருந்தது அன்றைக்கு. वो हम इसराइल लोगों को ओस के समान है। பனி இல்லைன்னா
அங்க வந்து பஞ்சம் நிச்சயமா வந்துரும். ओस नहीं है तो अम, आकाल आ जाता है। நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வருகிறார்? நான் இஸ்ரவேலுக்கு தொடர்ந்து அவர்களை தாங்குகிற தேவனாய் நான் இருக்கிறேன். वो इसराइल को ओस के समान मतलब हम उनको सब कुछ करने वाला है। God becomes your sustainer. அவர் உங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார். वो हमेशा हम लोग को संभालने वाला है। அவர் உங்களை உருவாக்கினவர் மட்டுமல்ல, அவர் உங்களை தாங்குகிறவராயும் இருக்கிறார். वो हम लोग को बनाया वाला नहीं है, लेकिन हम लोग को बनाने वाला और संभालने वाला है। எபிரேயர் நிருபத்துல நாம் அதை பற்றி வாசிக்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல इब्रानी का किताब में हम लोग को 3ஆம் வசனத்துல அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார். इब्रानी का किताब 1 का 3 में हम लोग को देखते हैं, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் தாங்குகிறவராய் இருக்கிறார். वो सब सारे कामों को अपना वचन के अनुसार हम लोग को संभालेगा। வெளிப்படுத்தல் ரெவலேஷன் 4:11 says like this. நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினால் அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது. प्रकाशवतीय काम में देखते हैं 4 का, அவர் சிருஷ்டிகர் மாத்திரமல்ல, அவர் தாங்குகிறவருமாய் இருக்கிறார். वो हम लोग को बनाने वाला परमेश्वर नहीं, அப்படின்னா அவரிடத்துல நாம் தைரியமா போக முடியும். हिम्मत के साथ हम लोग जा सकते हैं। God is your sustainer. वो हम लोग को संभालने वाला है। God is not only your creator, he is your sustainer. वो हम लोग को बनाने वाला परमेश्वर ने केवल नहीं है, He is your one and only source. वो केवल हम लोग को सब कुछ वही है। சோ புலம்பல் புஸ்தகத்துல நாம இத பத்தி வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். புலம்பல் 3:23 நாம் இப்படி வாசிக்கிறோம். विलाप गीत 3 अध्याय 23। நாம் நிர்மூலமாக இருக்கிற கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. 23 में देखते हैं, विलाप गीत 3 अध्याय 23 वचन में, प्रति 22-23 प्रति भोर वह नई होती रहती है। 22 अंट हम मिट्टी नहीं गए, हम मिट नहीं गए, या यहोवा की महाकरुणा का फल है, क्योंकि उसकी दया अमर है। प्रति भोर वह नई होती रहती है, तेरी सच्चाई महान है। प्रति भोर वह नहीं होती रहती है, तेरी सच्चाई महान है. ஹalleluya. அவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது, அவருடைய கிருபை இரக்கங்களுக்கு முடிவில்லை. तेरी सच्चाई महान है, उसको उसकी दया अमर। அப்ப எப்ப பார்த்தாலும் அவர் நம்ம மேல கோபமாவே இருக்கிறது கிடையாது. हमेशा वो क्रोध के साथ रहने वाला नहीं है, அவர் நம்ம மேல அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். वो दया परमेश्वर का दयालु है। அவர் நம்மிடத்திலிருந்து கோபத்தை விலக்கி இருக்கிறார். वो अपना क्रोध को हमसे निकाला அவர் है। பனியை போல இறங்குகிறார். वो ओस के समान आप लोग के साथ आते हैं। அவர் இஸ்ரவேலுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எனக்கும் கூட அவர் பனியை போல இருக்கிறார். केवल इसराइल लोगों को ओस के समान नहीं, हम लोग को भी एक जन के। இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்றது என்ன? தினந்தோறும் அவர் தம்முடைய கிருபையையும் தயவும் நமக்காக அனுப்புகிறவராய் இருக்கிறார். प्रति बोर रोज उसको अनुग्रह और दया हम लोग को पास आता है। How quietly. हम लोग को शांति के साथ, பல நேரங்கள்ல அவர் கிருபை அனுப்புறாருன்னு நமக்கு தெரியறதே கிடையாது. उसको करुणा बेचते हैं, हम लोग को नहीं जानते हैं। ஆனா அவர் கிருபை அனுப்பி கொண்டே இருக்கிறார். वो उसको अनुग्रह दया रोज आता है। हम நாம் அவருக்கு சேவை செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி அவர் கிருபை அனுப்பி கொண்டே இருக்கிறார். हम लोग को उसको प्रेम करते हैं, मदद करते हैं, தயவை காண்பித்து கொண்டே இருக்கிறார். लेकिन परमेश्वर दया हम लोग को रोज दया करता है हम लोग को। அப்புறம் அந்த ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பவும் 14ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல, ओसे 14 அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். वो लीबोन के समान जड़ पकड़कर फल देता है। லில்லி அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அது வந்து அழகு, தூய்மை, அப்புறம் வெளிப்படையான தன்மை, கண்ணில் பார்க்க முடியாத அதோட அழகையும் தூய்மை. लीबोन मतलब वो सुंदरता है। அது லில்லின்றதுக்கு வந்து 3 அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு அழகு, இன்னொன்னு தூய்மை, இன்னொன்னு விசிபிலிட்டி. वो लिली मतलब सुंदरता और पवित्रता और விசிபிலிட்டி.
கண்ணுல பார்க்க முடியும் நல்லா. वो देखते हैं அது மட்டும் இல்ல, இந்த லில்லி ரொம்ப வேகமாக வளரக்கூடியதா இருக்கிறது. वो लीबोन मतलब वो रोज जल्दी जल्दी आ जाता है। அது மட்டும் கிடையாது, அதனுடைய அப்பியரன்ஸ்ல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது. और Lily means attractive in appearance. So God is saying this year 2026 you will become beauty and purity and visibility. God's glory will be shine upon you. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல காணப்படும். அது எல்லாரும் காண்பார்கள். நிச்சயமா அந்த தூய்மை காண்பார்கள், அழகை காண்பார்கள். वो नया साल में परमेश्वर हम लोग के पास रोज उनको दया पवित्रता उसको सुंदर सब हम लोग को दिखाना। God's beauty will be seen upon you. God's purity will be seen upon you. परमेश्वर अपना पवित्रता को और अपना सुंदरता को अपना दयालु को हम लोग को दिखाते। You will rapidly grow. மிக வேகமாக வளர்ச்சி அடைவீர்கள் 2026. आप लोग को जड़ पकड़ कर फल देंगे। ரொம்ப ஸ்பீடா வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்க போகிறது. आप लोग को साल में अच्छा भलाई हो जाएंगे, मिल जाएगा கர்த்தர் आशीष। கர்த்தர் நம்மை குணமாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை மனப்பூர்வமாய் நேசிக்கிறார். அது மட்டும் இல்ல, கோபத்தை நம்மகிட்ட அகற்றி இருக்கிறனால, அவர் நமக்கு துணையா இருக்கிறனால இந்த 2026 ரொம்ப வேகமான வளர்ச்சி நமக்கு இருக்க போகிறது. परमेश्वर ஹalleluya. परमेश्वर अपना क्रोध को हम लोग से हटाकर अपना प्रेमी को दयालु को आशीष को हम लोग को ऊपर लगने जा रहे हैं। அந்த கோர்ஸ் சீக்கிரமா முடிப்பீங்க. படிச்சு கொண்டிருப்பீர்களா, கோர்ஸ் சீக்கிரமா முடிப்பீங்க வேகமா. आप लोग क्या अभी पढ़ते हैं सब जल्दी खत्म வேலை कर, சீக்கிரமா கிடைக்கும். काम जल्दी मिल जाता है, ப்ரமோஷன் சீக்கிரமா கிடைக்கும். प्रमोशन जल्दी मिल जाता है। சம்பள உயர்வு சீக்கிரமா கிடைக்கும். क्या असंभव है वो को संभव करने You वाला will grow rapidly. असंभव को संभव करने वाला परमेश्वर है। எல்லா அவமானத்தையும் வெட்கத்தையும் கர்த்தர் நம்ம விட்டு அகற்றுகிறார். क्या हम लोग को लक्षित हो जाते हैं, परमेश्वर सब இந்த 2026 ஆண்டு நமக்கு தலை நிமிருகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. परमेश्वर हम लोग को सिर को ऊंचा करने वाला है। அப்ப கர்த்தர் ஒரு எல்லாரும் பார்க்கிற விதத்துல நம்மள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறார். सब लोग देखने के समान परमेश्वर हम लोग को ऊंचा करेगा। ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். ஏசாயா 40 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா नबी का किताब ஏசாயா 40 40 अध्याय 5वां वचन। ஆமா, ஏசாயா 40:5 வாசிக்கிறேன். முதல்ல தமிழ்ல வாசிக்கிறேன், அப்புறமா இந்தியில பார்க்கலாம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. 5 वचन। तब यहोवा का तेज प्रकट होगा और सब प्राणी उसको एक संग देखेंगे, क्योंकि यहोवा ने आप ही ऐसा कहा है। यहोवा ने आप ही ऐसा कहा है. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. The mouth of the Lord says it. The glory will be manifest in your life. Hallelujah. கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையின் மூலமாக வெளியரங்கமாக போகிறது. परमेश्वर का महिमा आपसे प्रकट होगा। எத்தனை பேருக்கு வழங்குது? நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு வழங்குது? கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட போகிறது என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்றார். महिमा आप लोगों से प्रकट होगा। ஏன்னா அவர் லீலி புஷ்பத்தை போல மலர்வான் என்று சொல்லி இருக்கிறது. वो लीबोन के समान हो जाएगा। லீலி புஷ்பம் லீபனோன் அடுத்து வருது. லீலி புஷ்பத்தை போல மலர்வான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். वो लीली पुष्पों के समान வேரூன்றி நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. லீபனோன் पकड़कर रखेगा। லீபனோன் அப்படின்னு சொல்லும் பொழுது லீபனோன் ரொம்ப ஸ்ட்ராங், பயங்கர ஸ்ட்ராங்கானது, அதை குறிக்கிறது. वो लीबोन मतलब स्ट्रांग के साथ रखेंगे आप लोग। அப்ப இந்த 2026 ஆண்டுல நாம எப்படிப்பட்ட பிரச்சனைகள் சவால்கள் வந்தாலும் அசையாமல் உறுதியாய் நாம் நிற்போம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையிலே வேரூன்றுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். वो 26 में कितना प्रॉब्लम कुछ आएगा भी परमेश्वर के हम लोग को जड़ पकड़कर स्थिर होंगे। கர்த்தர் நம்மள அப்படி அவர் வேரூன்ற செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर के ऊपर हम लोग को जड़ पकड़ने के लिए मदद करेगा। 5 வசனத்துல நாம இத பார்க்கிறோம். वो 5वां वचन में हम लोग को देखते हैं. அங்க
சீதார் அப்படின்னு சொல்லுகிறது இல்ல, லீபனோனுடைய அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான்னா கேதுரு மரத்தை போல நிற்பான் என்று சொல்லப்படுறது. கேதுருன்றதுக்கு ஸ்ட்ரென்த்னு அர்த்தம். இந்த ஆண்டு உங்களுடைய ஸ்ட்ரென்த்தின் ஆண்டாக, பலத்தின் ஆண்டாக இருக்க போகிறது 2026. वो लीबोन मतलब स्ट्रेंथ, आप लोग को बहुत ताकत மைக் मिलेगा, கிட்ட வச்சுக்கோங்க, மைக் கிட்ட வச்சுக்கோங்க. आप लोग को बहुत परमेश्वर से ताकत मिलेगा, आप लोग को जड़ पकड़कर स्थिर के साथ रहेंगे। பியூட்டியும் கொடுக்குறாரு, ஸ்ட்ரென்த்தும் கொடுக்குறாரு. आप लोग को सुंदरता को भी देते हैं और स्ट्रेंथ को भी देते हैं। God gives both. Outwardly you will be fruitful and inwardly a stability. आप लोग को जड़ पकड़कर फल देते हैं, ताकत मिलता है आप लोग को। வெளியே ரொம்ப கனி தருகிறவர்களாய் நாம் இருப்போம். वो देखने के समान हम लोग फल देते हैं। உள்ள வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம், ஸ்டெபிலிட்டி இருக்கும் நமக்கு. वो ताकत हम लोग को परमेश्वर से मिलेगा, मिलकर हम लोग को फल देते हैं। இங்க பாத்தீங்கன்னா வேரூன்றி நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जड़ पकड़कर हम लोग को रखेंगे। ரூட்டட், ஸ்ட்ராங், என்டியூரிங், டீப் ரூட்டட், ஆழமாய் வேரூன்றினவர்களாக நாம் இருக்க போகிறோம். हम लोग को अच्छा जड़ पकड़कर हम लोग को फल देने के लिए परमेश्वर हम लोग को रखेंगे। லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள் எதற்கு பேர் போனதுன்னா ஸ்டெபிலிட்டிக்கும் லாஞ்சிவிட்டி, ரொம்ப நீடிய ஆயுளுக்கும், ரொம்ப நாள் வாழும் அந்த மரம். அது மட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங், லாஞ்சிவிட்டி, நீடிய ஆயுள், ரெண்டுக்கும் பேர் போனது. वो केदर का पेड़ मतलब वो बहुत दिन रहेगा। கர்த்தர் बहुत சொல்லு, சாரி, கர்த்தர் நமக்கு ரெண்டுத்தையும் தருகிறார். परमेश्वर हम लोग को दो आशीर्वाद देता है। நிறைய பேருக்கு மரண பயம் இருக்கலாம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை வந்து அந்த மாதிரி எடுக்க மாட்டாரு. கர்த்தர் உங்களை நீடிய ஆயுள தருகிறார். ज्यादा लोगों को हम लोग को मर जाते हैं बोलकर हम लोग हमेशा डर के साथ रहते हैं, लेकिन परमेश्वर हम लोग को बहुत दिन, और केदुरु कैसा ज्यादा दिन रहता है वो पेड़, वैसे ही हम लोग को जीवन को परमेश्वर बढ़ेंगे। பாருங்க, 1 சங்கீதம் 3 வசனத்துல நாம் இப்படி பார்க்கிறோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுதுறாதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். भजन संगीता 1:3 में हम लोग को देते हैं, वह उस वृक्ष के समान है जो बहती नालियां के किनारे लगाए गए हैं और अपनी स्थिर में फलता है, और जिसको जो पत्ते कभी मुरझाता नहीं, इसलिए जो कुछ वह पृथ्वी करेंगे वह सफल हो जाता है। இந்த 2026 ஆண்டு நாம் செய்கிற எல்லாம் வாய்க்கிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது நமக்கு. आप लोग क्या करते हैं सब सफल होने के लिए परमेश्वर मदद करेंगे। அப்ப பாருங்க, பாவத்தை காட்டிலும் கர்த்தருடைய கிருபை ரொம்ப பெருசா இருக்கு. पाप से परमेश्वर का दया बड़ा है। வெறும் கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கல, அந்த பாவம் என்ற வியாதியை குணமாக்கி இருக்கிறாரு. परमेश्वर केवल पाप को क्षमा करता नहीं, தேவனே நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறி இருக்கிறார். वो परमेश्वर हम लोग को साथ रहता है। நாம் மனம் திரும்பி கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அது தேவனுடைய அழகுக்கு நேராகவும் ஒரு ஸ்திரத்தன்மைக்கு நேராக நம்மளை வழி நடத்துகிறது. परमेश्वर केवल पाप को हम लोग को क्षमा करता नहीं, हम लोग को सुंदरता के साथ अच्छा आशीर्वाद देकर हम लोग को ले जाता है। உள்ளானவத்துல ஒரு ரெஸ்டோரேஷன், வெளிப்புறமாக ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன். अंदर भी काम करता है परमेश्वर, भीतर भी काम करता है। இயேசு நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். यीशु मसीह आप लोग के पास बहुत प्रेम करता है। யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 16 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். रोमियो किताब 15 का 15 ओ 15 का 15 and 16 கூட. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். वो परमेश्वर बोलता है आप लोग को हमको नहीं चुना है, हम आप लोग को चुनेंगे बोलता है। நான் यूहन्ना 15 का 16 நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். आप लोग क्या मेरा पास मांगता है, आप लोग को ज्यादा फल देने के लिए हम मदद करते हैं। எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கிறார். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. हम लोग को फल देना है, परमेश्वर की इच्छा है। அவர் சொல்றாரு, நான் இனிமேல் உங்களை ஊழியக்காரன் சொல்லல, சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். You are my friend, God says. हम आप लोग को सेवा करने वाला नहीं बोलते हैं, आप मेरा दोस्त है। अब से मैं तुम्हें दास ना कहूंगा, क्योंकि दास नहीं
जानता कि उसका स्वामी क्या करता है, परंतु मैंने तुम्हें मित्र कहा है, क्योंकि मैंने जो बातें अपने पिता से सुनी वे सब तुम्हें बता दी। तुमने मुझे नहीं चुना, परंतु मैंने तुम्हें चुना है और तुम्हें नियुक्त किया कि तुम जाकर फल लाओ और तुम्हारा फल बना रहे, कि तुम मेरे नाम से जो कुछ पिता से मांगो वह तुम्हें दे। हालेलूया। பிரியமானவர்களே, நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். हम लोग को बल देना है, फल देना का परमेश्वर चाहता है। 6ஆம் வசனம் சொல்லுது, அவன் கிளைகள் ஓங்கி படரும். 6 वचन में लिखता है, जो कोई मुझ में बना न रहे। கிளைகள் ஓங்கி படரும் சொல்லும்போது படறது பாத்தீங்கன்னா, ஒரு கொடி வைக்கிறோம், அது என்ன பண்ணுது, படருது கொடி. இந்த கிளைகள் படறது பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன். The year 2026 will be the year of expansion for you. Expansion and multiplication. விரிவாக்கம் அடைகிற பெருகுகிற ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். आप लोग को परमेश्वर बहुत आशीष करेंगे, बहुतायत हो जाएंगे। இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக, கனி கொடுக்கிற ஒரு ஆண்டாக, செல்வாக்குமிக்க ஒரு ஆண்டாக இருக்கும். अभी 26 में परमेश्वर आप लोग को फल देने वाला है, सब कुछ ही आप लोग को आशीष करने वाला परमेश्वर हो The year 2026 will be a year of expansion and a year of multiplication and a year of fruitfulness, the year of increase and influence. எல்லாம் வருது. இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிதான் நமக்கு இருக்க போகிறது. கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर हम लोग को पास बातचीत करता है, आप लोग को हम आशीष करेंगे, एक्सपेंड करेंगे, फल आप लोग को देने के समान हो जाएंगे। அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்ம செய்யற எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். हम लोग आप लोग क्या करते हैं, परमेश्वर सफल होने के लिए मदद करता है। நம்முடைய கிளைகள் ஓங்கி படர வேண்டும் என்று விரும்புகிறார். आप लोग को नाम ऊंचा होने के लिए परमेश्वर मदद நம்முடைய करता है। கிரியைகளுக்கு பலன் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார். आप लोग को प्रार्थना निवेदन को फल देने वाला है। நம்முடைய கையின் பிரயாசத்துல ஒரு பெரிய விருத்தியை தர வேண்டும் என்று आप लोग விரும்புகிறார். को क्या काम करते हैं उसमें से परमेश्वर இந்த सफल ஆண்டு करता है। உங்களுக்கு பெருக்கத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. अभी नया साल आप लोग को बहुत बड़ा விஸ்தாரத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. होने वाला है। ஹalleluya. அவனு பாருங்க, அடுத்தது அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். 2 வார்த்தை சொல்லிடுது, பியூட்டி அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ். அலங்காரம், வாசனை. उसकी जड़ से पौधा फूटकर निकलता है, उसकी स्वभाव सैतून की सी, उसकी सुगंध लबान की से होती। அவனுடைய அலங்காரம், பியூட்டி பாருங்க, அவ்வளோ அவன் அழகா இருக்க போறான். நீங்கள் பாருங்க, இந்த ஆண்டிலே நீங்கள் செழித்தோங்கி வளரப் போகிறீர்கள். आप लोग को बहुत फलदायक हो जाएंगे। பிரியமானவர்களே, அவனுடைய வாசனை சொல்கிற fragrance. fragrance means influence. பாருங்க, நம்ம ஒரு சென்ட், நல்ல விலையேற பெற்ற சென்ட்டை போட்டு வரோம், போட்டுன்னு வரும்பொழுதே வாசனை, இவர் போட்டு சென்ட் போட்டுக்கிறான்னு யாரும் சொல்லவே தேவையில்ல, அந்த ஸ்மெல்லே நமக்கு எல்லாரும் ஏதோ நல்ல சென்ட் போட்டு வந்துக்கிறாரு, நல்ல வாசனை அடிக்கும். आप लोग को अभी सेंड मार्कर आते हैं तो कितना स्मेल आता है, वैसे ही परमेश्वर आप लोग को इस दुनिया में सब लोग आपको देकर कर स्मेल, अच्छा स्मेल होने के लिए मदद करेंगे। நம்ம பாருங்க, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு மிக்க நபர்களாக இந்த 2026ல நாம் இருப்போம். आप लोग को बहुत बड़ा जन का बनाएंगे। செல்வாக்குன்னா நம்ம சொல்றது நடக்கும் கண்டிப்பா. ஹலோ, நம்ம சொல்றது நடக்கும், அதான் செல்வாக்கு. हम लोग क्या बोलते हैं वही परमेश्वर हम लोग करेंगे। அவர் சொல்றாரு, அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல இருக்கும். आप लोग को सुगंध लीबनोन के समान होगा। நாம இப்ப புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். नया निवेदन के साथ हम लोग रहते हैं, इसलिए और एक वचन के पढ़ेंगे। 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 15ஆம் வசனம். दूसरा कोरिन्थियों கிறிஸ்து 2 का 14।
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். परंतु परमेश्वर का धन्यवाद हो जाए, मसीह में सदा हमको जय के साथ उत्पन्न में मिले लेंगे. இந்த 2026 நாம எடுக்கிற வெற்றியின் வாசனை அநேகருக்கு போய் சேர போகிறது. सदा हम लोग को जय मिल जाएंगे. நம்முடைய ஆசீர்வாதத்தின் வாசனை அநேகருக்கு தெரிய போகிறது. हम लोग को आशीर्वाद का सुगंध सबको, நம்முடைய செல்வாக்கின் வாசனை அநேகருக்கு தெரிய போகிறது. हम लोग को आशीर्वाद का सुगंध सबको देखने वाला நம்முடைய பெருக்கத்தின் வாசனை அநேகருக்கு வீச போகிறது. आप लोग को बहुत बड़ा आशीष मिलने के लिए. இதுவரைக்கும் எந்த ஸ்மெல் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த 2026 ஆண்டு வாசனை வீச போகிறது. आप लोग को अभी कुछ भी सुगंध नहीं हो जाएंगे, लेकिन நீங்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக பெருகுகிறவர்களாக இருக்க போகிறீர்கள். अभी नया साल में परमेश्वर आप लोग को द्वारा बड़ा கர்த்தர் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை தரப்போகிறார். आप क्या काम करते हैं, परमेश्वर आप लोग को विजय देता है. அந்த வெற்றியை பார்க்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்து கொள்வார்கள். आप लोग को कितना जय मिलता है उसको देख कर सब मसीह को जानेंगे. இந்த உலகத்துல பல பிரச்சனைகள் அகப்பட்டு தவிக்கிறவர்கள் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம இருக்கலாம். ज्यादा लोगों को प्रॉब्लम है, लेकिन आप लोग को देख कर उन लोग को भी मन फिराएंगे. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் மூலமா எடுக்கிற வெற்றி ஜெயம் அதனுடைய வாசனை வீச போகிறது பாருங்க. आप लोग को सुगंध, इस मसीह का सुगंध बाहर दिखाने के समय ज्यादा लोग आपके पास आएंगे. இந்த ஆண்டு எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டு பாருங்க. वो नया साल आप लोग को बहुत अद्भुत का समान. ஐயோ இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறதோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். आप लोग को नया साल कैसा रहेगा ऐसा இந்த दुख ஆண்டு नहीं होना है. மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. उस नया साल आप लोग को बहुत विजय देगा. இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டாக பெருக்கத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. अभी नया साल आप लोग को सबको विजय के साथ आशीर्वाद के साथ रहेगा. நம்முடைய செல்வாக்கு எல்லா இடங்களிலும் பெருகுகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. आपको नाम परमेश्वर ऊंचा करेंगे. எல்லா பிரச்சனைகள் மேல வெற்றி பெறுகிற ஒரு ஆண்டாக இருக்க आप लोग போகிறது. को क्या क्या प्रॉब्लम है सब परमेश्वर दूर करेंगे. இந்த ஆண்டு ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் ஆண்டாக இருக்க போகிறது. अभी नया साल आप लोग को बड़ा நம்ம சொல்றது நடக்க போகிறது. आप लोग क्या बोलते हैं वही होगा. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितना जन विश्वास करते हैं. கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर अच्छा नया काम करने वाला है. அவருடைய கோபம் சுத்தமா இல்ல, நீக்கி இருக்கிறாரு. परमेश्वर का क्रोध आपसे निकल गया है. நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. आप लोग के पास प्रेम करता है. பாவம்ன்ற வியாதி அவர் குணமாக்கி இருக்கிறாரு. पाप से छुटकारा देता है. நாம எப்படி இருப்போன்றத அவர் சொல்லி இருக்கிறார். हम பனியை लोग को போல நமக்கு அவர் பனியை போல இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். परमेश्वर आप लोग को ओस के समान रखेंगे. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம மேல பொழிகிறதா இருக்கிறார். परमेश्वर का अनुग्रह आप लोग को ऊपर रोज लगे அது रहेंगे. மட்டும் இல்ல, நமக்கு ஒரு பியூட்டி பியூரிட்டி விசிபிலிட்டி அவர் தருகிறார். அவருடைய மகிமை நம் மூலமாக வெளிப்பட போகிறது. परमेश्वर का महिमा हम लोग से प्रकट होगा. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஸ்டெபிலிட்டியை நமக்கு தரார். ஸ்திரத்தன்மையை அவர் நமக்கு தருகிறார். परमेश्वर ताकत बल आप लोग को देंगे. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சவால்கள் வந்தாலும் நம்ம அசைய போறது இல்ல, உறுதியா விசுவாசத்தோடு நிற்க போகிறோம். कितना प्रॉब्लम भी आएंगे भी हम लोग को चट्टान के समान खड़ा हो जाएंगे. நம்முடைய கிளைகள் ஓங்கி படரும், எக்ஸ்பான்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் நிச்சயமா. आप लोग को கிளைகள் பிரான்ச், आप लोग को ब्रांच बहुत बड़ा हो जाएंगे. அது மட்டும் இல்ல, என்னுடைய அலங்காரம், உங்களுடைய அலங்காரம், நம்முடைய அலங்காரம் அது ரொம்ப அழகா இருக்கும். ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும். பியூட்டி आप लोग को सुंदरता बहुत आए हो जाएंगे. அது மட்டும் கிடையாது, நம்முடைய வாசனை இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கும். आप लोग को सुगंध सब लोग को दिखाने के लिए परमेश्वर. ஒரு விபசார ஸ்திரீ பாருங்க, அவ தன்னுடைய ஒரு வருட சேமிப்பை எடுத்து போய் ஒரு நல்ல ஒரு சென்ட் பாட்டில் வாங்கி அதை கொண்டு வந்து உடைச்சு இயேசுவோட பாதத்தில் ஊற்றி தன் தலைமயிரினால் துடைத்தாள். एक व्यभिचार स्त्री यीशु मसीह के पास आकर अपना पास कितना पैसा है वो एक अच्छा सुगंध खरीद कर उसको पाँव में அந்த வாசனையினாலே அந்த வீடு முழுவதும் நிரம்பிட்டு என்று நாம் வாசிக்கிறோம். उसको वो सुगंध वो घर पूरा बहल. நான் சொல்றேன், இந்த ஆண்டு உங்களுடைய கிறிஸ்துவோடு நீங்கள் சேர்ந்து இருக்கிற அந்த வாசனை இந்த உலகம் முழுக்க பரம்ப போகிறது. वो परमेश्वर के साथ आप लोग कैसा रहते हैं वही सुगंध दुनिया पूरा ढक God जाएगा. says you will become famous and you will be famous for stability and longevity. கர்த்தர் நீங்கள் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல ஒரு பேர் பெற்றவர்களா இருப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். परमेश्वर में आप लोग को स्थिर होने के लिए परमेश्वर मदद करेगा. பிரியமானவர்களே,
நாம் கொஞ்சம் இதெல்லாம் எண்ணி பார்ப்போம், कितना இதெல்லாம் நினைச்சு பார்ப்போம் கொஞ்சம். परमेश्वर हम लोग को कितना भलाई किया है, கர்த்தர் இவ்வளத்தையும் அவர் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். अभी कितना सब कुछ सब भलाई को இந்த परमेश्वर ஆண்டு आपको ரொம்ப देने वाला அற்புதமான ஒரு ஆண்டாய் இருக்க போகிறது நமக்கு. है। अभी नया साल आप लोग को अर्पुत काम अर्पुत இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக, பெருக்கத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. वो नया साल आप लोग को आशीर्वाद के साथ रहेगा। இந்த ஆண்டு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஆண்டாக இருக்க போகிறது. परमेश्वर क्या क्या कमी कटी है सब दूर कर कर आपको नाम के ऊंचा करेगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. एक एक जन के परमेश्वर நம்ம आशीष எல்லாரும் எழுந்து करेंगे। நிற்போம். सब खड़ा हो जाएंगे, எல்லாரும் எழுந்து நிற்போம். सब खड़ा கர்த்தர் हो சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோம். परमेश्वर क्या क्या वायदा किया गया सब सोचें। எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் என்னை குணமாக்கி இருக்கிறார், परमेश्वर हम लोग को चंगा किया है, அவர் என்ன அன்பு கூறுகிறார், परमेश्वर मेरा पास प्रेम करता அவருடைய है, கோபத்தை என்னிட்டு விலக்கி இருக்கிறார், अपना क्रोध को मेरा से निकाला அவர் है। எனக்கு பனியை போல இருப்பார், वो ओस के समान रहेगा, நான் லீலியை போல பூக்குவேன், हम लीली के समान हो जाएंगे। அவர் எனக்கு நான் லீபனோனை போல வேரூன்றுவேன், वो लीबोन के समान हम जड़ पकड़ेंगे, என்னுடைய கிளைகள் படரும். मेरा ब्रांच बड़ा हो जाएंगे। அது மட்டும் இல்ல, நான் ஒலிவ மரத்தை போல என்னோட வாசனை இருக்கும், हम केदुर के समान हो जाएंगे, என்னுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தை போல இருக்கும், मेरा सुंदरता केदुर के समान हो என்னுடைய जाएंगे, வாசனை லீபனோனை போல இருக்கும். मेरा सुगंध लीबोन के समान होगा। ஹalleluya ஹalleluya. கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போம். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹalleluya. Thank you Father, thank you Father, thank you Father, thank you Father. Hallelujah. You have said I will heal their waywardness and love them freely, for my anger will turn away from them. I'll be like the dew to Israel. Hallelujah. Thank you Lord, for you will be like the dew to us, O Lord. Hallelujah. And we will be blossom like lily, and we will you will send down his roots like a cedar of Lebanon, Lord. His young shoots will grow, his splendor will be like an olive tree, his fragrance like a cedar of Lebanon. Father, we believe that, Lord. We put our faith in these verses of Father. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை குணமாக்கி இருக்கிறதுக்காக, धन्यवाद प्रभु जी, चंगा किया इसलिए धन्यवाद देते हैं எங்களை प्रभु जी। எங்களை குணமாக்கி இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. हमें चंगा किया है प्रभु जी, उसके लिए எங்களை धन्यवाद देते மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறதுக்காக உமக்கு நன்றி हैं। हम செலுத்துகிறோம். लोग को ऊपर प्रेम करता है इसलिए, கோபாக்கின் எங்களை விட்டு அகற்றி இருக்கிறதுக்காக உமக்கு अपना ஸ்தோத்திரம். क्रोध को निकाला है इसलिए நீர் धन्यवाद। எங்களுக்கு பனியை போல இறங்குகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். आप ओस के समान हम लोग को ऊपर उतर, ஒவ்வொரு நாளும் உடைய தயவின் கிருபை எங்களை நோக்கி அனுப்புகிறதற்காக உமக்கு हर ஸ்தோத்திரம். एक दिन अपना दया हम लोग को, நீரே எங்களுடைய ஆதாரமா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आप हम लोग को सब कुछ है प्रभु जी। எங்கள் கிளை படருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். हम लोग को ब्रांच ही बड़ा हो जाएंगे प्रभु எங்களுடைய जी। வாழ்க்கை வளர்ந்து பெருகி விஸ்தாரமாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் हम ஆண்டவரே. लोग को जीवन परिवर्तन हो जा रहा ஆண்டவரே, है। எங்களுடைய வாசனை லீபனோனின் வாசனை போல இருக்கும் என்று சொல்லி हम இருக்கிறீர். लोग को सुगंध लीबोन के समान हो எங்களுடைய जाए। அலங்காரம் ஒலிவ மரத்தை போல இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீர். हम लोग को सुंदरता केतुर के साथ हो जाए। ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. धन्यवाद देते हैं प्रभु जी, धन्यवाद। ஆண்டவரே, வெளிப்புறமாக நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாம் உள்ளே ஸ்திரத்தன்மையுடர்களாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हम लोग को जड़ पकड़कर फल देने के लिए आप मदद எல்லா करें। பிரச்சனைகளும் ஜெயிக்கும் போது ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவின் வாசனை வீச செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. सारे प्रॉब्लम को आप दूर कर कर अपना नाम को महिमा करने के लिए मदद சத்தியத்தை कीजिए கேட்ட प्रभु जी। மக்களுக்காக நன்றி செலுத்துறேன். आप आपका वचन के द्वारा बात किया है प्रभु जी, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. एक एक जन के आप आशीष करने के लिए विनती இந்த करें। வசனங்களை அவர்கள் ஆழமாய் சிந்திக்கட்டும், தியானிக்கட்டும். आपको सत्य को उन लोग को हमेशा इसको सोच कर रखने के लिए मदद कीजिए அவருடைய प्रभु जी। வாழ்க்கை லீலி புஷ்பத்தை போல மலரட்டும் என்று ஜெபிக்கிறேன். एक एक जन के जीवन लीबोन के கேதுருவை समान, லீபனோன் உள்ள கேதுருவை போல அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். हमें लीबोन के समान केदुर के समान उन लोग हो जाएंगे प्रभु அவர்கள் जी। கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். उनको क्या काम करते हैं सफल होना प्रभु जी। ஒவ்வொரு நாளும் கிருபையும் தயவும் அவர்களை தேடி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். हर एक दिन अपना दया अनुग्रह इन लोग को साथ रखना है। அவர்களுடைய பிரயாசம் அல்ல, உம்முடைய தயவு அவர்களை பெரிய ஆளாக ஆக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். उनको क्या काम करता है सफल कीजिए प्रभु இந்த जी। ஆண்டு மிக வேகமாக அவர்கள் வளர்ச்சி அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். नया साल में इन लोग को बड़ा हो जाना है प्रभु உம்முடைய जी। திரளான ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல கட்டவிழ்க்கிறேன் ஆண்டவரே. अपना आशीर्वाद के उनको ऊपर हम लोग को रखते இந்த हैं ஆண்டு प्रभु உம்முடைய மகிமை அவர்கள் மூலமாக வெளிப்படுகிற ஆண்டாக இருக்கட்டும் என்று जी। अपना ஜெபிக்கிறேன். महिमा इनको ऊपर प्रकट होना है प्रभु जी। கர்த்தருடைய வாய் இதை சொல்லி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். अपना मुंह से आप बोलते हैं प्रभु जी। மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீரே.
हर एक जन आपको महिमा को देखेंगे प्रभु இயேசுவின் जी। நாமத்தினால இவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரும் காணட்டும் என்று ஜெபிக்கிறேன். यीशु मसीह के नाम से अपना महिमा दिखाइए प्रभु जी। செல்வாக்குள்ள மக்களாக இவர்கள் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். इन लोगों को एक एक जन आशीर्वाद के साथ रखना प्रभु இவர்கள் जी। வீட்டுல, ஊர்ல, இவர்களுடைய தெருவுல, இவர்களுடைய வேலை ஸ்தலத்துல இவர்கள் சொல்லுகிற காரியங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். अपना घर में, अपना सगर में, अपना गाँव में इन और लोगों तलीपट- नाम के बढ़ा दीजिए प्रभु அவர்கள் जी। தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராங்க, एक एक जन के आशीर्वाद कीजिए प्रभु जी। குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராங்க, इनको परिवार को आशीर्वाद कीजिए கையின் प्रभु जी। பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று क्या ஜெபிக்கிறேன். काम करते हैं उसको அதுல आशीर्वाद ஒரு कीजिए। பெரிய பெருக்கம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். अपना काम को खात को बढ़ा दीजिए प्रभु जी। துரிதமான வேகமாக வளர்ச்சியை ஆண்டவரை கட்டளையிடுகிறேன் இவர்கள் மேல. इन लोग को सबको सामने बड़ा कीजिए प्रभु जी। ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் பொழிந்தருளுவீராக ஆண்டவரே. अपना आशीर्वाद एक हर एक ऊपर இந்த 2026 ஆண்டு முழுவதும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். 2026 में इन लोग को पूरा साल में आशीर्वाद इन लोग को होना வெற்றி प्रभु जी। மேல வெற்றி எடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். जय के में जय होना प्रभु जी। ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். विजय दे दीजिए प्रभु जी। இவர்கள் மூலமாக அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. इन लोग को देकर कर ज्यादा लोगों को आपको निकट आना प्रभु जी। ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். துதிகனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. सारे इज्जत महिमा आपको देते हुए छोटी से बिंदी यीशु मसीह के नाम से मानते हैं सुना हालेलुया। वंदन कर आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। एंड ऑल द सेंट्स ऑफ गॉड सेज आमेन।